தியோவும் அணுகிட்ட நார்மலா பேசும்போது நல்லா இருக்க. ஆனா கிரவுண்டுல மட்டும் ஏன் அவ்வளவு அக்ரஷனா இருக்க? அது கிரவுண்டுல போனாலே ஒரு எனர்ஜி வந்துரும். நானும் எதையும் வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா அது என்னையும் அறியாம அக்ரஷனா வெளியே வந்துருதுன்னு சொல்லிட்டு இந்த தங்கம் என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு அப்படிதான் மணியோட தட்டுல இருந்து தோசை எடுத்ததுக்கு காண்டாகிறா. அவன் கூட ஒரு ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதுன்னா இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண தியோவும் அவன் சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறா. இங்க தங்கமும் மணிக்கு கால் பண்ணி அனு கிரவுண்டுல ரொம்ப தப்பா பேசுறா. என் விக்கெட் எடுத்துட்டா கிளம்பு கிளம்புன்னு ஆட்டிடியூட் எல்லாம் காமிக்கிறா. இன்னைக்கு கூட நீ சண்டை போடுறதுக்கு பதிலா மேட்ச்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னான்னு சொல்ல மணி இதெல்லாம் கேட்டு சிரிச்சதும், டேய் இப்ப நீ சிரிச்சியா என்ன? இல்ல நான்லாம் சிரிக்கல, மூக்குக்குள்ள கொசு போயிருச்சுன்னு சமாளிக்கிறான். இங்க ரங்கனும் எனக்கு ஆஃபர் பண்ணவங்க கிட்ட நானும் ஒரு கவுண்டர் ஆஃபர் கேட்டிருக்கேன்னு ஃபன்னிங் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன்ற விஷயத்த சொல்லிட்டு, ஆனா அதுக்கு அவங்களோட கண்டிஷன் பாய்ஸ் டீம் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணணும். உன் டேலண்ட்டுக்கு கிடைச்ச ஆஃபரை ஏத்துக்காம இப்படி டீல் போட்டிருக்க. மேம் இது என்ன கிரியேட் பண்ண அகாடமி, நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த அகாடமிக்கு ஒரு நல்லது நடக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றான். இங்க தியோவும் மணியும் எஸ்கேப் ஆகி வந்து நடந்த எல்லாத்தையுமே மாறி மாறி ஷேர் பண்ண, நீங்க மட்டும் என்ன அணு கூட டேட்டுக்கு அனுப்பாம இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்டா ஊருக்கு கிளம்புனவளை அகாடமியில சேர்த்து விட்டு இப்ப எல்லாமே என்னாலதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏங்க ஒரு பொண்ணு எங்க போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தா, அவளுக்கு ஒரு பாதையை தான் அமைச்சு கொடுத்தேன். அதை விட்டுட்டு தங்கத்தோட ஓவர் அவ அடி பழக்கும் போது வெளியே நின்னு சூப்பர் சூப்பர்னு கத்துற. சரி அது என்னமோ என் தப்புதான் ஒத்துக்கிறேன்னு பையனும் அப்படியே சரண்டர் ஆயிட்டான். தியோவும் நைஸா என்ன மாத்தையும் வீட்டுக்கு கூட்டு போறியான்னு குழந்தை மாதிரி பண்ண, உன்னை கூப்பிட்டு கூட போறேன், ஆனா தயவு செஞ்சு மூஞ்ச மட்டும் இப்படி வைக்காதன்னு சொல்றான். இங்க லாரா கிட்ட தங்கமும் எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்ப, எனக்கு எல்லாம் புரியுதுடி, ஆனா கிரவுண்டுல அவ உன்கிட்ட மட்டும் அப்படி பேசுறதுனால யாருக்குமே தெரியல நீ எவ்வளவு ஆறுதலா பேசுற. ஆனா மணி இப்படிதான் என்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா அவன் நான் பேச பேச போயிட்டான். ஏன் அப்ப நான் பேசினா கேட்க மாட்டேன். அவன் கிடக்குற விடுடின்னு அவளை ஒரு வழியா சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சுட்டு, நான் தூங்க போறேன் நீயும் சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப மணி தியோவோட போறத பார்த்து அவனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டா, வீரா கூட தான் இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்றேன்னு அவ பின்னாடி தான் நிக்கிறான்றது தெரியாம எப்படியோ சமாளிச்சிட்டோம்னு நினைச்சு கிளம்ப, டேய் என் கூட தான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. அடப்போங்க, அவ எப்ப ஏதாவது தப்பா நினைப்பானே தெரியாதுன்னு சொன்னதும் தங்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு போறா. இங்க ரங்கனும் துளசிக்கு கால் பண்ணி, அடிபட்டு இருந்தது இப்ப பரவாயில்லையா, நீ இப்படி இருக்கும்போது உன்னை பார்க்காம இருக்க முடியல, நான் சென்னைக்கு வந்து உன்னை பாக்குறேன்னு சொன்னதும், சின்ன அடிதானே அதெல்லாம் சரியாயிருச்சு, நீ வரலாம் வேணாம் அதெல்லாம் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ரங்கனும் சென்னையில இருந்து வந்த ஆஃபரை பத்தி சொன்னதும், அப்ப ஒரு வழியே இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் முடிய போகுது, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு ரங்கன் வச்ச டிமாண்டையும் பதிலுக்கு அவங்க வச்ச டிமாண்டையும் சொல்ல, இதெல்லாம் என் ரங்கனுக்கு சப்ப மேட்ரு, நீ இருக்கும்போது கண்டிப்பா பாய்ஸ் டீம் வின் பண்ணிடுவாங்க. ஆனா ருக்மிணி மேமுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க தான் இந்த ஆஃபரை எடுத்துக்க சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் துளசி ரொம்பவே சந்தோஷப்படுறா. இங்க மாத்தையனும் அம்மாவும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பசங்க அங்க வர, தியோ எனக்கு தெரியும், நீ யாருப்பா? நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா, நான் உங்களை பார்த்தா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க அன்னைக்கு பால்கோவா செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அது செம்மையா இருந்துச்சுன்னு ரெண்டு பேருமே நல்லா மிங்கிலாகி பேசிக்கிட்டு இருக்க, தியோவும் மாத்தையனும் கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறோம்னு அப்படியே ரெண்டு பேரும் வாக்கிங் வர, இங்க உனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேஸ் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு, பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு, அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பார்த்தப்போ அந்த அண்ணன் மட்டும்தான் என்ன ஒரு பிள்ளைய பார்த்தாரு. சின்ன வயசுல டீ குடிக்கலாம்னு போயிட்டு பிஸ்கட் ஒன்று சூப்பரா இருக்கும், அதை எப்படியோ அந்த அண்ணனுக்கு தெரியாம திருடி பின்னாடி போய் சாப்பிடுவேன். அப்புறம் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சதும் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அந்த அண்ணன் கிட்ட போய் காசை கொடுத்தா அவர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொன்னாரு. ஏன்டா எதுக்கு வேணாம்னு சொன்னாரு? அவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிஸ்கட்டை திருடினப்பவே பார்த்துட்டாரு, நான் தான் லூசு மாதிரி அவர் பார்க்கலன்னு திருடி சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னதும் தியோ விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டு பக்கத்துல வந்தா, அம்மாவோட சிரிப்பு சத்தம் கேட்குதுன்னு வேகமா வந்து பார்த்தா மணியும் அம்மாவும் ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க துளசியும் ரங்கன் வரப்போற சந்தோஷத்துல பைக் எடுத்துட்டு ஜாலியா ஒரு ரவுண்டு வர, அப்ப ரெண்டு பைக்காரனுங்க மோதி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ராஜீவ் நல்லா போதையை போட்டு வந்து நான் போலீஸ்காரன்டான்னு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்க. துளசி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.